நேசம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. இந்த குளிர்காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்? முதல்ல குளிர்காலத்தில் ஏன் அதிகமாக சளி பிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் ஒரு குளிர்தன்மை இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் இந்த காலகட்டத்தில் கம்மியாக இருக்கும். பட் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கிருமிகளோட வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு குளிர்ந்த காற்று நம்ம மூக்கு துளை வழியாக உள்ளே போகுது அப்படின்னா, அந்த காற்றோடைய குளிர்ச்சியான தன்மையினால் நம்ம மூக்கோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய சளிச்சவு இது எல்லாமே வறட்சி அடைஞ்சிரும். வறட்சி அடைஞ்ச இடத்துல ஈஸியாக கிருமிகள் உள்ளே போகலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த குளிர்ந்த காற்று நம்ம நுரையீரலுக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு இன்ஃப்ளமேஷனையும் உருவாக்குது. அதனால தான் நிறைய சளி உருவாகுது. ஸோ குளிர்காலம் அப்படிங்கும் பொழுதே நம்மளுடைய வயிறும் மந்தமாக இருக்கும். ஸோ மந்தமான உடலில் ஈஸியாக நோய்கள் வரலாம். ஸோ அப்போது இந்த குளிர்காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணும்? நல்ல வெந்நீர் குடிங்க. அடிக்கடி நீங்கள் வெந்நீர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உணவு குழாயாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த சுவாச குழாயாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் ஒரு நெகிழ்வு தன்மையோடு இருக்கும். வறட்சி தன்மை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஆவி பிடிக்கக்கூடிய மெத்தட்ஸை அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கற்பூரவள்ளி இலையோ, துளசி இலையோ, இல்லை மஞ்சள், எலுமிச்சையோட தோல், இதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு அடிக்கடி ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சுவாச குழாய் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நுரையீரலில் தொற்று உருவாகிறதையும் குறைக்கலாம். இந்த மூக்கோட உள்பகுதியில் வறட்சி தன்மை இருக்குன்னு சொல்லுங்க, அதையும் நம்ம குறைச்சிக்கலாம். மூன்றாவதாக நீங்கள் மஞ்சள் மிளகு சேர்ந்த ஒரு பால் எடுத்துக்கலாம். இல்லை மஞ்சள் மிளகு தேங்காய் எண்ணெய் சேர்ந்த ஒரு சின்ன உருண்டை மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். ஸோ அதனால் உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, சளி பிடிக்குது, இது எல்லாத்தையுமே குறைக்கும். இதை எப்படி நம்ம தயாரிக்கணும் அப்படின்னா, ஒரு 100 கிராம் அளவுக்கு மஞ்சள் கிழங்குகளை வாங்கி அரைச்சிக்கோங்க. அந்த 100 கிராம் மஞ்சளுக்கு 10 கிராம் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சளில் இருக்கக்கூடிய கர்கமின்கிற வேதிப்பொருள் மிளகுல இருக்கக்கூடிய பைப்பருங்கிற ஒரு வேதிப்பொருள் இருந்தால் தான் அது ஆக்டிவேட்டே ஆகும், நம்ம உடலுக்கும் பலன்களை கொடுக்கும். இது கூட ஒரு 50 ml அளவுக்கு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மஞ்சள் மிளகை சேர்த்துட்டு ஒரு சின்ன சின்ன இறந்த கொட்டை சைஸில் நீங்கள் மாத்திரைகளாக்கி வச்சுக்கலாம். இதை டெய்லி நம்ம பாலோடு மிக்ஸ் பண்ணியோ இல்லை வெதுவெதுப்பான வெந்நீரோடு மிக்ஸ் பண்ணியோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த குளிர்காலத்தில் சளி பிடிக்காமல் நம்ம தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி உணவில் கசப்பான உணவு சுவையை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா கசப்பு சுவை அப்படிங்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், ரத்தத்தை சுத்திப்படுத்தும். நிலவேம்பு கஷாயம் எடுத்துக்கிறது, கசப்பான ஆடாதோடை கஷாயம் எடுத்துக்கிறது, பாகற்காய உணவில் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி கசப்பான உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுனால சளி பிடிக்காமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி உங்களுடைய சுவாசத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய பேருக்கு மூக்கடைப்பு உண்டாகும் இந்த காலகட்டத்தில். ஸோ அதற்கு ஏலத்தினுடைய அந்த அரிசி, ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதைகள், அது கூட சீரகம், இது ரெண்டையும் லைட்டாக நீங்கள் நசுக்கிட்டு இது கூட பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு ஒரு சின்ன ஒரு முடிச்சு மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இதை இன்ஹேலர் இதில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு இந்த துணியோடு நீங்கள் வச்சுட்டு அப்பப்போ அந்த சுவாசத்தோடு சேர்த்து உள்ளே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மூக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அடைப்பு குறையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு அந்த மூக்கோட உள்பகுதியில் நல்லா தடிச்சு போய் இன்ஃப்ளமேஷன் ஆகிடும். ஸோ அதனால தான் மூக்கடைப்பு உண்டாகும், பாலிப் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் இந்த ஒரு இன்ஹேலரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மூக்கோட உள்பகுதியில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷன் எல்லாமே குறையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பிராணாயாம பயிற்சிகளை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ பிராணாயாம பயிற்சிகளெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய அந்த சுவாசம் அப்படிங்கிறது நார்மலாக உருவாக ஆரம்பிக்கும். முக்கியமாக நீங்கள் இந்த பிராணாயாம பயிற்சிகளெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வலுப்படும். அதனால் உங்களுக்கு இந்த சளி தேக்கம் அடைகிறது, அது வெளியில் வர முடியாமல் தேக்கம் அடைஞ்சு உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ சளி தொந்தரவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இயற்கையானது தான். அது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால வருது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உணவுப் பொருட்களில் நீங்கள் ஈஸியாக செரிக்கிற மாதிரி சூப் வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக முருங்கைக்கீரை சூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரசம் அடிக்கடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ திப்பிலியை உணவில் சேருங்க, வெற்றிலை சேர்ந்த ரசம் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் மிளகு சேர்த்த பால், அந்த கோல்டன் மில்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே
குளிர்காலத்தில் சளி வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த சளி தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.